6 தமிழ் பள்ளிகளின் மேம்பாட்டுக்கு அரசாங்கம் ஒதுக்கியுள்ள 30 மில்லியன் ரிங்கெட் நிதி இணை கட்டடம், மாற்று கட்டடம் மற்றும் பராமரிப்பு பணிகளுக்கு பயன்படுத்தப்படும். தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் அதனை தெரிவித்தார். பேரா கிளேபாங் தமிழ் பள்ளி, ஸ்லாங்கோர் நொத்தமாக் தோட்ட தமிழ் பள்ளி, ஜொஹோர் குலாய்புசார் தோட்ட தமிழ் பள்ளி, ஜொஹோர் ரினி தோட்ட தமிழ் பள்ளி, பேரா YMHA தமிழ் பள்ளி, பினாங்கு சுங்கைபக்காப் தமிழ் பள்ளி ஆகியவையே அந்த 6 தமிழ் பள்ளிகளாகும். இப்பள்ளிகளின் மேம்பாட்டு திட்டங்கள் திறந்த குத்தகை முறையில் வெளிப்படையாகவும் விரைவாகவும் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதுவே பிரதமரின் விருப்பமும் கூட என இந்து கோயில்கள் மற்றும் தமிழ் பள்ளிகள் விவகாரத்தை கண்காணிக்கும் கூடுதல் பொறுப்பை ஏற்றுள்ள ரமணன் கூறினார். இதுகுறித்து கல்வி அமைச்சர் ஃபட்லினா சீடேக்குடன் கடந்த வாரம் அவர் கலந்து பேசியுள்ளார். இந்த 30 மில்லியன் ரிங்கெட் நிதியின் செயலாக்க கூட்டத்திற்கு தலைமையேற்ற பிறகு ரமணன் அவ்வாறு கூறினார். கல்வி துணை அமைச்சர் வாங்காவோ, கல்வி அமைச்சின் அதிகாரிகள் உள்ளிட்டோரும் அதில் பங்கேற்றனர். அடுத்த கூட்டத்தில் அந்த 6 தமிழ் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி மேலாளர் வாரிய உறுப்பினர்களும் பங்கேற்பர் என ரமணன் தெரிவித்தார்.